இன்றைக்கு வந்து நான் வெள்ளை கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு மசியல் கறி வைக்க போகிறோம். அதுக்கு என்ன மண் சட்டி எடுத்து வச்சு அடுப்பு வந்து என்னமோ ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது, இப்படி வெட்டி வச்சுருக்கேன். கழுவிட்டு 435 கிராம் வருது. கல்லாட்டிக்கு ஒரு 4 சின்ன கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். எல்லாட்டிக்கு 95 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சிவப்பு வெங்காயம் இருக்குது, ஒரு அளவான சின்ன வெங்காயம், எல்லாட்டிக்கு 45 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. பட் நான் 4 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். ஒரு காம்பு கருவேப்பிலை. இதில் வந்து உள்ளிப்பல் எடுத்துருக்கிறேன். 4 உள்ளிப்பல் எல்லாட்டிக்கு 15 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, கப்பிப்பால் 3ஆம் பால் 1 கப் அல்லாட்டிக்கு 250 ml இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அவியோட போகிறேன். நான் இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியாக ஒரு 7 நிமிஷம் இதில் இருந்து அவிஞ்சு ஒன்று இருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் அவிய விடுவோம். இடக்கிட வந்து திறந்து விடுங்க, இல்லாட்டி பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இனி மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் அவி விடுவோம். சரியாக வந்து இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக நான் வந்து முதல் 10 நிமிஷம் மூடி போட்டு அவி விட்டுனான். இப்போ இது மூடாமல் ஒரு 5 நிமிஷம் அவி விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மசிச்சு விடுங்க. நான் சொல்கிற டைமுக்கு வாழைக்காய் அவிய அடிக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. இந்த இருக்குது. இப்படி எனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மசிச்சிருக்கிறேன். இப்படி மசிச்சா பிறகு என்னை ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்துருக்கு. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml இருக்கு. இதை இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. முதலாம் பால் விட்டா பிறகு மீடியம் ஹீட்டில் நான் ஒரு நிமிஷம் விட போகிறேன். இப்போ நான் சரியாக 1 நிமிஷம் முதலாம் பால் விட்டா பிறகு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஹீட்டை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்குது. இதுதான் இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு செய்கிற நான் வைக்கிற கறி செய்து முடிஞ்சுது.